நன்றி அறிவிப்பு சொல்றாங்க சார். நன்றி சொல்றதுக்காக கூட நாங்க வந்து சொல்லுவோம். அப்போ நாங்க இருந்தாலும் அவங்க நன்றி அறிவிப்பு போட்டோ போடுவோம். போட்டோ கூட போடலாம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது எதனால அது இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய ஒரு ரூல். அமிதாப் பச்சன் சார் வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கிருக்காங்க. என்னை பற்றி செய்திகள் போடக்கூடாது, ஏன்னா தவறான பிரிதலோட வருது. அதே மாதிரி ஏஐல எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாம ஒரு காமெடியா போகுது. அது மாதிரி அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காக ஏஐக்கு நம்ம அடிமையானோம் சொன்னா நம்ம மூளை வேலை செய்யாது. ஏஐல போய் நம்ம அடிமையா போயிட்டோம்னா, போன்ல நீங்க போயிட்டீங்கன்னா உங்க மூளை வேலை செய்யாது. மத்தியானம் பண்ணிருக்கேன்னு நீங்க காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது, அதுக்கு போயிருக்கோம். அது ஏஐ நம்ப கூடாது. நம்ம மூளையில அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது அங்க கொடுத்துட்டு ஓசியா, இப்போ ஓசியா கொடுப்பாங்க, பின்னால வரும் பொருங்க பின்னாலும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? நாங்க இருக்கிற வேலையில் நீங்க வந்து என் கூட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருந்து பாருங்க. என்னென்ன வேலைகள்ல மாட்டிக்கிறோம், என்னென்ன கதைகளை கேட்கிறோம், என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம், என்னென்ன வேலைகள்ல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுக்கிடையில இதெல்லாம் இதுல கவனம் செலுத்தணும்னா இந்த கவனம் வேற மாதிரி போகும். அண்ணனே சொன்னாங்க, நான் எல்லாம் நம்ப மாட்டேன், நான் வந்து நான் தான் என்னுடைய திங்கிங். அது என்னன்னா, நீங்க ஒரு டியூன் அதுல கொடுக்குறீங்கன்னு வைக்கலாம், இதை கம்போஸ் பண்ணுன்னா அது வந்துடும். அப்போ உங்களுக்கு புதுசா நம்ம ஏதோ மொழியில பண்ணிட்டேன்னு உங்களுக்கு காலர் தூக்கி விடுவீங்க. அது உங்க மூளை இல்ல, உங்க மூளையில உருவாகல. அது அங்க அவங்க கொண்டு போய் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறோம். நம்ம மூளைய கடைசி வரைக்கும் நம்ம மூளையில வரக்கூடிய விஷயங்கள் தான், எழுத்துக்கள் தான், பாட்டு தான், குரல் தான் நிற்குமே தவிர மற்றபடி நிற்காது. அது வேற மாதிரி போகுது. அதனால நம்பாதீங்கிறதுக்காக மீட்டிங் இல்லை, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். அது மாதிரி ஏஐல வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எல்லாருமே நீங்களே பாருங்க, எல்லாருக்கும் காமெடியா இருக்கு, உருவம் கரெக்டா இருக்கு, மற்ற சிரிக்கும் போது வேற யாரும் தெரியுது, அந்த மாதிரி இருக்கு. அது சரியாகணும். அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்றாங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மேல இருந்து ஷாருக் கான்ல இருந்து அமிதாப் ஜில இருந்து பெரிய பெரிய ஆட்கள்னா ப்ரெஸ்ல என்ன வந்து இப்படி எழுத வேண்டாம், எங்களோட அனுமதி இல்லாமல் இது பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்ல பண்ணா போகும். மற்றபடி வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லிருக்காம அது வந்து தவிர இன்டர்நேஷனல் ரூலை ஃபாலோ பண்ணா அண்ணன் வந்து இந்தியாவில் வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்.